12th accountancy 4th chapter goodwill chapterோட 11th illustration sum நம்ம இப்போ பார்க்க போறோம். இதில் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா from the following information find out the goodwill by capitalization method. capitalization method அப்படினாலே நமக்கு இதில் ஃபார்முலா வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகும். ஆவரேஜ் ப்ராஃபிட் இருக்கு, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கு, கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருக்கு. இதை வச்சு சம்ம எப்படி பண்றதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டோட்டல் வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த டோட்டல் வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் இப்படிங்கிற வேர்டு உங்களுக்கு சம்மில் இருக்கவே செய்யாது, நம்மளாக தான் எழுதணும். பார்த்துக்கிடுங்க. டோட்டல் வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டு 100. இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து நமக்கு சம்மில் தந்திருக்காங்க. $60,000 நமக்கு தந்திருக்காங்க. இன் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து நமக்கு 10% இருக்குது இன்டு 100. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு 6 lakh வரும். இதுதான் நமக்கு டோட்டல் வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு குட்வில் கண்டுபிடிக்கிறது. குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஃபார்முலா வந்து நமக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆகும். டோட்டல் வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. டோட்டல் வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் நம்ம 6 lakhன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து நமக்கு 4,50,000 தந்திருக்காங்க. இதை நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு 150 வருது. இதுதான் நமக்கு இந்த கணக்குடைய ஆன்சர்.